ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்மால் ஸ்பேஸ் கார்டன்லேருந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஹார்வெஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்னோடய பவுன்சர், அதாவது பவுன்சர்ன்னு சொன்னீங்கன்னா இந்த பூசணிக்காய். ரொம்ப நாளாக இவனோட ஸ்டோரி வந்து பெரிய ஸ்டோரிங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய கார்டனில் ஸ்டார்ட் பண்ண ஒரு சீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பம்ப்கின் தான். இவன் வந்து ஒரு ஒரு ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க. எப்பயுமே வந்து வீட்டில் வந்து இந்த கரும்பு, பூசணிக்காய் இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம வீட்டில் போட்டு விளைஞ்சுதுன்னா, அது வந்து சூப்பர் மங்களகரமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் நான் பிலீவ் பண்ணுவேன். பிலீவ் பண்ணுறத விட வந்து அதை பார்த்தாலே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லையா? அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பூசணிக்காய், வாழை, கரும்பு இது 3 தான் போட்டோம். அப்படி போட்டதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து வரவே இல்ல. அப்படியே பார்த்து போட்டுவிட்டு என்னென்னா, கொஞ்சம் காய் வருவான், கீழே விழுந்துருவான், காய் வந்துருவான், கீழே விழுந்துருவான். அந்த மாதிரி தான் போயிட்டே இருந்தது. ஆனால் பூவெல்லாம் சூப்பரா பூப்பான். அது பார்க்குறதுக்கே சூப்பரா இருக்குமா, எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவன் காய் வரான், ஒரு மாதிரி வெம்பி போயிடுறான் அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த காய் வந்து எட்டி பார்த்துட்டே இருக்கக்கூடாது, அது வரவே வராது அப்படின்னு சொன்னாங்க. அதுலலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க. அப்படி இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன். ஆனால் இது என்ன ஆச்சுன்னா, ரொம்ப ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட போயிடுச்சு. நானும் விட்டுட்டேன். சில பேர்லாம் சொன்னாங்க, கட் பண்ணி போடுங்க, இது ஏன் இப்படி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி. நான் இல்லை, நோ, அவன் வருவான், எப்படியாவது கன்ஃபார்ம் வருவான்னு எங்கள் ஹஸ்பண்டு தான் வந்து எனக்கு இது கொடுத்தாங்க. என்னென்னா, எப்பவுமே வந்து கருகிடுச்சுனா கூட அது வந்து எப்பவுமே தூக்கி போடாதீங்க. எதனால் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு சீடு போட்டோம்னா அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து அடாப்ட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அதோட வேர் பிடிச்சி அது வந்து இது பண்ணி வரும். ஏன்னா வந்து எல்லா பூவுமே வந்து காயாகாதுன்னு சொல்லுவாங்க. எல்லா பூவுமே காயாச்சுன்னா வைக்கிற செடியில் வந்து அத்தனை காய் பிடுங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பூசணிக்காய், பாவக்காய் இந்த மாதிரி க்ரீப்பர்ஸ், அதாவது கொடி வகையை சேர்ந்த அத்தனையுமே வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். அது அந்த லீஃப்லாம் வந்து கொஞ்சம் கருகி போனால் கூட கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு கிடைப்பான். நீங்கள் வந்து யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி உங்கள் வீட்டில் மட்டும் வருது, எங்கள் வீட்லலாம் வர்றதே இல்லை, செத்துடுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொஞ்ச நாள் நல்லா வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அந்த லீஃப்லாம் பாருங்கள் எவ்வளோ கருகிட்டு இருக்குன்னு. பட் ஆனால் சிலது மட்டும்தான் க்ரீனாக இருக்குது. அப்படியே கருகினாலும் கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு வந்து காய் கொடுப்போம். அப்படி தான் வந்து 3 பவுன்சஸ் அதை என் குண்டாஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு ஒரே குஷி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ ஒரு குஷி ஆயிடுச்சு. இன்னும் வந்து 3 இருக்கிறான், செடியிலே இருக்கிறான். 3 கட் பண்ணி பக்கத்து வீட்டிலலாம் கொடுத்தாச்சு. ஸோ அதுவும் ஒரு ஹாப்பி. ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் 4 மெம்பர்ஸ் தான், எவ்வளோ சாப்பிட முடியும்? அப்படி சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். பட் ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்தா இன்னும் ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹாப்பினஸ் தான். இப்போது இன்னும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, செர்ரி டொமேட்டோ. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கோடி ரூபா கொடுத்தா கூட இவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன்னா என்னென்னு தெரியலைங்க. ஃபீல் பண்ணுவோம், ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவோம். இருந்தாலும் அதை விட ஒரு ஹாப்பி எனக்கு இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுல அப்படி ஒரு ஹாப்பி. இந்த அழகி இருக்காளே, இந்த செர்ரி அழகி, அவ்வளோ அந்த செடியில் வந்து அவ்வளோ அப்படியே முத்து முத்தாக பீட்ஸ் இருக்கும் இல்லையா? நம்ம வந்து இந்த ஒயிட் பீட்ஸ்லாம் வந்து நம்ம எடுக்கும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறான். அந்த அவ்வளோ ரெட்டிஷாக இருக்கிறானுங்க. அந்த செடியில் பார்க்கும்போது அந்த க்ரீன் கலருக்கும் அந்த ரெட் கலர் காம்பினேஷனும் வேறு லெவலில் இருக்கிறான். நான் இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் அரை காயிலே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி விட்றேன். ஸோ வந்து ஏன்னா பசங்க வந்து சும்மா சும்மா எடுத்து எடுத்து கீழே போட்டுருவாங்க இல்லையா? ஸோ இந்த தடவை நல்லா பழுத்ததுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணேன். அப்படி ஒரு இது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பக்கம் திரும்பினா நம்மளோட இவன் அதான் பிரிஞ்சால், கத்திரிக்காய். அவன் வந்து ஒரே ஒரு செடி தாங்க இருக்கிறான். பட் ஆனால் எக்கச்சக்கமாக காய் தருவான். இன்னும் பூவெலாம் அவ்வளோ வச்சிட்ருக்கிறான். எப்படியும் வந்து எனக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு 2 காய் வருவான். என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ 2 காய் தானே, இது என்ன வீடியோ எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேப்லெட்ஸ் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் வந்து வீட்டில் வச்சு வளர்த்து இதுலேருந்து 2 காய் சாப்பிட்டா வந்து எவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு மருந்தும் அடிக்காமல், எந்த ஒரு இதுவும் அடிக்காமல் வந்து லைவாக வந்து ஒரு காயை வந்து கட் பண்ணி சாப்பிட்றப்ப வந்து அலாதி இன்பம்ங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு பண்ணுனீங்கன்னா வந்து சூப்பராக க்ரோ ஆகி உங்களுக்கு நல்ல வந்து ஒரு காய் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி கிடைக்காதது எதுவுமே இல்லை. ஸோ இந்த பக்கமும் கொஞ்சம் வந்து இந்த செர்ரி அழகி இருந்தா. ஸோ அவளே வந்து எப்படியோ பிக் பண்ணிவிட்டு, இவன் வந்து தெரியவே தெரியறதில்லங்க அந்த செர்ரி டொமேட்டோ. நல்லா பழுத்ததுக்கப்புறம் தருவான். ஏன்னா நிறைய செர்ரி டொமேட்டோ இந்த பக்கம் வச்சுருக்கிறேன் நான். ஸோ அவனை தான் வந்து தேடி தேடி எடுத்துகிட்ருக்கிறேன்.
எங்கடா இருக்கீங்க அப்படின்னு பாருங்கள், எங்கே வச்சு கேமராவை ஜூம் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது. உள்ளே நல்லா ஹைட் அண்ட் சீக் விளாண்டுட்ருக்குறான் என் கூட. எப்படியோ ஒன்று ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா பழுத்ததுனால கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். ஏன்னா அவன் வந்து அங்கேயே வந்து டபார்னு ஆயிடுவான். ஸோ அதனால் பார்த்து ஒரு கையில் கேமராவும் அவனையும் ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து எப்போவுமே இயற்கை உரங்கள் தாங்க கொடுக்குறது. மற்றபடி வந்து வீட்டில் அந்த ஸ்கின்னு அது நார்மல் தான். வெளியிலேருந்து அந்த இதெல்லாம் வாங்கி போடுறதில்ல. வெளியிலேருந்து எந்த ஒரு உரமோ எந்த ஒரு இதுவுமே வாங்கி போடுறதில்ல. நான் வீட்டில் உள்ளதும் ப்ளஸ் வந்து எங்கள் ஃபார்ம் ஒன்று இருக்குது இங்கே பக்கத்துலேயே. ஸோ அங்கிட்டேருந்து ஆடோட இதுவும் வந்து வாங்கி தான் போட்டுட்ருக்கிறேன். சூப்பராக வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னோடய இன்னர் கார்டனில் அங்கே வந்து ஒரே ஒரு டொமேட்டோங்க. இவனே வந்து சாகிற நிலைமைக்கு இருந்தான். பட் இவனுக்கும் ஒரு சப்போர்ட் கொடுத்து இவனையும் வந்து வாழ வச்சதுக்காக எவ்வளோ ஒரு நன்றி விசுவாசமாக இருக்கான் பாருங்கள் என்னோடய தலை. அதை ஒரே ஒரு டொமேட்டோவை அழகாக பழுத்து அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு இன்னமும் வருவான்னு நினைக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி இருக்கிறான். அவ்வளோதாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நல்ல ஒரு ஹாப்பி ஃபீலோடு வந்து என்னோடய ஹார்வெஸ்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. குட்டி குட்டியாக அழகாக அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க வீடியோஸில் விட. அப்படியே குட்டி குட்டியாக இருக்குது. 2 ஒரே ஒரு பெரிய தக்காளி, நாட்டு தக்காளி மட்டும் இருந்தான். ஸோ அவனை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த செர்ரி டொமேட்டோ என்கிட்ட வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ஒரு பாக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் வந்து ஒரு ஒரு கடையில் மாதிரி பண்ணணுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருப்பானுங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது குக்கிங்க்கு யூஸ் ஆகுறனாலையோ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இதெல்லாம் இந்த மாதிரி காயெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. ஸோ இவனை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. எப்படியும் வந்து ஒரு ஒரு நாளைக்கு தேவையான டொமேட்டோ அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதை கொடுத்துரும். ஏன்னா இவன் எப்போ ஏறுவான் இறங்குவானே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும்போது ஹாப்பி தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் பார்த்தீங்களா? இது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஊதா கலர் ஒரே ஒரு செடி மட்டும் அவன் கொடுத்தது. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து பழுத்துட்டு இருந்தான். அவனையும் வந்து பிக் பண்ணிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் அவரைக்காய் இதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.